வணக்கம். கெரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டில் தமிழர் படுகொலை. நாட்டில் நடைமுறைக்கு வந்துள்ள அரசாங்கத்தின் புதிய திட்டம். டிக்டாக் காதல் 14 வயது சிறுமி மீது பாலியல் பலாத்காரம். நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு, முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. திடீரென தீப்பற்றிய பயணிகள் பேருந்து, ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாண வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்கள், சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை, அனுர அரசு வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. காதலன் அல்லது காதலியின் குற்றங்கள் தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றது. குறித்த சம்பவத்தில் தெலவாக்கலியைச் சேர்ந்த சசிகுமார் எனும் நபர் உயிரிழந்தார். இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரிகளை கொழும்பு ஒருகொடவத்த பகுதியில் வைத்து கிராண்ட் பாஸ் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட போலீசார் துப்பாக்கிதாரிகளை அழைத்து சென்ற போது துப்பாக்கிதாரிகள் போலீசாரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலித்தீன் பிளாஸ்டிக்கால் மனிதர்களுக்கும் முழு சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தினால் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபை இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி சுற்றாடல் அதிகார சபை சுற்றுச்சூழல் போலீஸ் பிரிவு மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் இணைந்து கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் ஒரு பிரச்சாரத்தை நடத்தியுள்ளது. பொலித்தீன் பிளாஸ்டிக்கை தவறாக பயன்படுத்துவதனால் ஏற்படும் பேரழிவு குறித்து உற்பத்தியாளர்கள், கடை உரிமையாளர்கள், கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை 45 வியாபார நிலையங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 860 கிலோகிராம் சட்டவிரோத பொலித்தீன் லஞ்ச் ஷீட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் டிக்டாக் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமான 14 வயது சிறுமியை காதல் உறவு கொள்ளச் செய்து பின்னர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக கல்நேவ போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் வாரியபுல பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவன் ஆவார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி டிக்டாக் சமூக ஊடகம் மூலம் சிறுமி மாணவனை அடையாளம் கண்டு அவருடன் காதல் உறவை ஏற்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜூன் 30ஆம் தேதி தனது காதலியை பார்க்க கல்நேவ காவல் பிரிவில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு அந்த மாணவர் வந்துள்ளார். குருநாகலில் இருந்து கல்நேவுக்கு வந்த மாணவன் தனது வீட்டிற்கு திரும்பி வருவதற்கு பேருந்து இல்லாததினால் சிறுமியின் தாயாரின் வேண்டுகோளின் அடிப்படையில் அன்றிரவு வீட்டில் தங்க வைக்கப்பட்டதாகவும் சிறுமியின் வாக்குமூலங்கள் கூறுகின்றன. அன்றிரவு சந்தேகத்திற்குரிய மாணவன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமியின் வாக்குமூலங்களில் அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது மாணவன் பலமுறை அவரிடம் வந்ததாகவும் இதை பற்றி சிறுமி யாரிடம் சொல்லவில்லை எனவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திடீரென ஏற்பட்ட மயக்கம் காரணமாக சிறுமியின் தாயார் தம்புத்தேகமவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவரிடம் அழைத்து சென்ற பின்னர் சிறுமி 7 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது. பின்னர் அவர் தம்புத்தேகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தம்புத்தேகம மருத்துவமனை போலீசார் மூலம் கல்நேவ போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து விசாரணை நடத்தப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். நாடளாவிய ரீதியில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த 17ஆம் தேதி கம்பஹா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் சுமார் 1 மில்லியன் தென்னங்கன்றுகளை நடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தெங்கு பயிர்ச்செய்கையை வலுவூட்டும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரத்தில் பேருந்து தீப்பிடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த தீ விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலாங்குடையில் இருந்து அனுராதபுரத்திற்கு யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது. பேருந்தும் முற்றாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து குறித்து அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எம்பிலிப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதான நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிய முடிகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் நிலவி வரும் மருத்துவ சேவை ஊழியர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு சுகாதார அமைச்சால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள அரச மருத்துவமனைகளில் காணப்படும் மனிதவள தேவைகளை இனங்கண்டு அவற்றுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுத்தரும் நோக்குடன் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் விசேட கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது உருகாவற்றுறை பொது மருத்துவமனை, வேலணை மாவட்ட மருத்துவமனை, வேலணை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம், ஊர்காவற்றுறை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, சாவகச்சேரி பொது வைத்தியசாலை மற்றும் மாங்குளம் பொது வைத்தியசாலை ஆகியவற்றில் மனித மற்றும் பௌதிக வளங்களில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் யாழ் மக்களை பாதிக்கக்கூடிய தொற்றா நோய்கள், தொற்று நோய்களை கட்டுப்படுத்துதல், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு வேலை திட்டத்தை ஆரம்பித்தல் மற்றும் வைத்தியசாலைக்கு அவசியமான மருந்து பொருட்கள் தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாக அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது சுகாதார பணிப்பாளர் தீர்வு பெற்றுத்தரக்கூடிய சிக்கல்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்ததுடன் சுகாதார அமைச்சரிடம் தெரிவித்து ஏனைய பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் வழங்கப்படும் என பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்ய கொண்டாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள் உருவாக்குவதற்கான எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசியாவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு, எக்ஸிக்யூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு, தேசிய தௌஜித் ஜமாத் அமைப்பு, ஜமாதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு, விலையாத் அஸ் ஜெயிலானி, டருல் ஆதர் அத்தபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சர்வ் த பேர்ல்ஸ் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் 222 தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றன. காதலன் அல்லது காதலியின் குற்ற செயல்கள் குறித்து தகவல்கள் தெரிந்தால் அவை தொடர்பில் விரைவில் காவல்துறைக்கு தகவல் வழங்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அதன்படி 119 அல்லது 1997 என்ற எண்ணை அழைத்து இந்த தகவல்களை வழங்க முடியும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.